அவரில் நிலைத்திருக்கும் போது நல்ல கனிகளை கொடுப்போம், ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுப்போம். யோவான் 15:7 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு நம்முடைய ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்கும்போது நம்ம பிதா கிட்ட என்னெல்லாம் வேண்டுமோ அதை அவரே கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 8ஆம் வசனம். ஆமென். நம்ம அதிக கனிகளை கொடுக்கும் போது பிதாவே நம்மளை பார்த்து மகிமைப்படுவாரு. பிதா குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட நம்மளை மகிமைப்படுத்துவாரு, நமக்காக பரிந்து பேசுவாரு. அப்புறம் அவருடைய சீஷர்களாக நம்ம இருப்போம், அவருடைய அன்புல நிலைத்திருப்போம், அவருடைய சந்தோஷத்துல நிலைத்திருப்போம். யோவான் 15:2 வாசிக்கிறோம், அவர் நம்மளை சுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அவரே அறுத்து போடுவார். இதே நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா உத்தமா இருக்கும்போது அவரே அதை சுத்தம் பண்ணுவார் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்முடைய பாவங்களை அவர் போக்குவாரு.